இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வக்கீல் என்னமா சொல்லிட்டு போறாரு? எதுவும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எல்லாம் என்னாலதான். மா, இதுக்கு தான் உன்னை கோர்ட்டுக்கு வர வேணான்னு. கொஞ்சம் அமைதியாரு, புரியுதா? சொல்லுங்க சார். எல்லாம் ஓகே தானே? சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? செட்டில்மெண்ட் ரொம்ப பெருசு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணி வேலைனை சம்மதிக்க வச்சுட்டோன்னா உன் வாழ்க்கையிலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காசு பொருளும். எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? எல்லாம் ஓகே தான்யா, அவனுக்கு வேற வழியே இல்லை. அநேகமா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். மா, ஏன் அழுதுட்டே இருக்க? இல்ல வள்ளி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. என் வாழ்க்கை 23 வருஷமா உன் கூட சேர்ந்துட மாட்டோமான்னு ஏக்கத்திலே ஓடிருச்சு. ஆனா நீங்க 2 பேரும் இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நான் செஞ்ச ஒரு தப்புனால அது உங்க 2 பேர் வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு. அதை நினைக்கும் போது மனசு குற்ற உணர்ச்சியில தவிக்குது. மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா இரு. தப்பா எதுவும் ஆகாம பாத்துக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் வேலன் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றத்திற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய உள்ளன. ஆகையால் இது ஒரு சிம்பிள் கேஸ். இந்த கேஸ்ல எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்ல. இதோ நிக்கிறாரே வேலன், இவருக்கும் கொலை செய்யப்பட்ட வீரசேகரனுக்கும் இதற்கு முன்னாடியே முன்பகை இருந்திருக்கு. அது எப்படி என்னன்னு வேலன் வாயை திறந்து சொன்னாதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருமே அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. இந்த மோட்டிவ்ல தான் இந்த கொலையை இவர் பண்ணிருக்காரு. யுவர் ஆனர், எனக்கு கொஞ்சம் உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும். உண்மையை சொல்லணுமா? வள்ளி நம்ம கூடவே தானே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படி நமக்கு தெரியாத உண்மை? சரி, என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். யாருமா நீ? என் பேரு வள்ளி, வேலனோட மனைவி. இங்க பாருங்கம்மா, நீங்க அப்படியெல்லாம் பேச முடியாது. எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல் மூலமா தான் பர்மிஷன் வாங்கி பேச முடியும். சார், நான் பேச போறதே அந்த வக்கீல பத்தி தான். என்னம்மா சொல்றீங்க? சார், அவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் உங்ககிட்ட நேரடியா அனுமதி கேக்குறேன். பெர்மிஷன் கிராண்டட். சார், இங்க வேலனுக்கு எதிராக சதி நடக்குது. வேலனை கட்டாயப்படுத்தி நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க. ஒத்துக்க வைக்க பாக்குறாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஒருத்தர் மேல கொலை குற்றம் சுமத்துறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. அதுக்கான ஆதாரமும் சாட்சியும் தான் அவர் கொலை பண்ணாரா இல்லையான்னு முடிவு பண்ணும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வேலனே எதுவும் பேசாமல் எதிர்த்தரப்பு வக்கீல் வாதங்களுக்கு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா நிக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? என்னம்மா நீங்களும் பேசாம நிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். சரி, வேலன் தான் கொலை பண்ணாருன்னு யாரு ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க? அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். செட்டில்மெண்ட் ரொம்ப பெருசு. இதை மட்டும் கரெக்டா பண்ணி வேலைனை சம்மதிக்க வச்சுட்டோம்னா உன் வாழ்க்கையிலும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பொருளும். எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? எல்லாம் ஓகே தான்யா, அவனுக்கு வேற வழியே இல்லை. அநேகமா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். இப்படி பப்ளிக்கா வந்து எனக்கு இங்க இருக்கிற வக்கீலுங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது நம்ம சட்டத்துக்கே அவமானம். ஆனா அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதனால உங்க தரப்பு வாதங்களை நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கறேன். தேங்க்யூ சார்.
எக்ஸசிவ் பிளட் லாஸ் அண்ட் இன்டர்னல் ப்ளீடிங். அதனால தான் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. பிளட் அதிகப்படியா லாஸ் ஆனதுனால பேஷண்ட் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. மத்தபடி உடம்புல ஸ்ட்ரகிள்ஸ்க்கான எந்த சிம்டம்ஸும் இல்ல. ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதே. வள்ளி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. இங்க பாரு வள்ளி, நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. நீ ஆசைப்பட்ட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் எதுக்கு அவனுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? நீ தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுமா. இத்தனை வருஷமா நீ என் பொண்ணா மட்டும்தான் இருந்திருக்க. ஆனா இப்ப நீ செய்யறத பார்த்தா எனக்கு உன் மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது. இங்க பாரு, உன்கிட்ட இந்த பிரச்சனையில நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இப்ப வந்திருக்க. அவன் அப்பனே ஒரு கொலைகாரன். அந்த குடும்பத்துக்கே கொலை பண்றது சர்வ சாதாரணமான விஷயம். அந்த ரத்தம் தானே இவனுக்கும் ஊறி இருக்கும். அவனை நம்பி உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நீ என் பொண்ணா இருந்தா மட்டும் போதும். அவன் உனக்கு வேண்டாம். உனக்கு அப்பா வேணும்னா நீ அவனுக்காக கோர்ட்ல வாதாட போக கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அவனை நம்பி உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நீ என் பொண்ணா இருந்தா மட்டும் போதும். அவன் உனக்கு வேண்டாம். உனக்கு அப்பா வேணும்னா நீ அவனுக்காக கோர்ட்ல வாதாட போக கூடாது. அப்ப கோர்ட்டுக்கு போக மாட்டால்ல? கண்டிப்பா போக மாட்டான். வள்ளி, சொல்லுங்கப்பா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ பிடிவாதமா இருக்கல்ல? அப்பா, நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க கல்யாணம் என்ன மாதிரி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் வேலை என் கழுத்துல தாலி கட்டின புருஷன். அவனை காப்பாத்துற கடமை எனக்கு இருக்குப்பா. வேலை நிரபராதிப்பா. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். பண்ணாத குற்றத்துக்கு ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறது எந்த வகையிலப்பா நியாயம்? என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அதை விட மாட்டேன். நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி. நான் உங்க பொண்ணே இல்லைன்னு நினைச்சாலும் சரி. நான் போராடுறது நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் தான். அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லப்பா, வேலை இந்த கொலையை செய்ய எந்த அவசியமும் இல்ல. அதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். வரேன்பா.